சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். நம்ம இப்போது சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும். இது லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பார்ப்போம். நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி அரைக்கிறதுக்காக ஒரு 5-6 தக்காளி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போது மதியத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம், நைட்டு சப்பாத்தி, இட்லி, தோசை எதுவாக இருந்தாலும் நம்ம தொட்டுக்கலாம். அதனால நிறையா செஞ்சு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையானது செஞ்சுக்கலாம். தக்காளி அரிஞ்சு வச்சுட்டேன் அரைக்கிறதுக்கு. அதில் கொஞ்சம் புதினா வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய், ரொம்ப போடக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது வெங்காயம், பச்சை மிளகா 4, இது நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இப்போது தக்காளி, புதினா, காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன் தேங்காய். இதை அரைச்சிட்டு பெருஞ்சீரகம் இதிலே போட்டுக்கலாம். போட்டு அரைச்சிட்டு நான் தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது தக்காளி, புதினா, பெருஞ்சீரகம், ஒரே கொஞ்சோண்டு தேங்காய், இஞ்சி, பூண்டு இதில் நம்ம போட்டுட்டோம். மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தாளிப்போம். இப்போது நம்ம சிக்கன் கிரேவிக்கு சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், இது தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஏலக்காய் 2, பூவு எல்லாம் போட்டுட்டோம். சவுண்டு வந்துட்டுருக்கு. இப்போது அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பில்லை 3 நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதிலே உப்பு கலந்துக்கலாம். உப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். கண்ணாடி மாரி நல்லா கிளாஸ் பதம் மாரி நல்லா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடும். இது தொக்கு செம சூப்பராக இருக்கும். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் 2 வேளைக்கும் சேர்த்து நைட்டுக்கும் தொக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்லான்னு நான் ஒன்றாவே செய்கிறேன், நிறையாவே செய்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு செஞ்சீங்க. உப்பும் கலந்துட்டோம். உப்பு போட்டால் தான் வெங்காயம் நல்லா வதங்கும், சீக்கிரமும் வதங்கும். ஏலக்காய் 2 போட்டோம், பட்டை 1, இலை 1, பூ, அன்னாச்சி பூ 1 போட்டுட்டோம். இப்போது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் சிக்கனு. இதை நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதில் போட போகிறோம். போட்டு நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம்னா கொஞ்சம் வெந்துடும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோன்னே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றலாம். இப்போது கறி பாதி வெந்துச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம், அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம ஊற்றிட்டோம். நல்லா திக்காக இருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காரம் கம்மியாக இருக்கும். நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுனதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் தூள் வேணுன்னா நல்லா கலந்துக்கலாம். இப்போது எல்லாம் கலந்துட்டோம். சரி, கொஞ்சம் வெந்துச்சு, மீதியே இப்படி வெந்துடும். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள், அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் இதிலே போட்டுடலாம். தனியாக மிளகாத்தூள் கலந்தது, வேறு எதுவும் நான் கலக்கலை. மிளகு, சீரகம் அதிலே போட்டு நான் அரைச்சிருப்பேன். அதனால இதை ஒன்றா போட்டுட்டோம். நம்ம உங்களுக்கு தேவைன்னா மிளகு தூள் வேணாலும் போட்டுக்கலாம். குழம்பு தூள் அரைக்கும் போதே நான் மிளகு சேர்த்து போட்டு அரைச்சதுனால, மிளகு சீரகம் சேர்த்து போட்டு அரைச்சதுனால நான் தனியாக கலக்க மாட்டேன், நல்லாயிருக்கும். மிளகு மட்டும் கூட போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம்.
இது கறி நல்லா வெந்து வந்து குழம்பு நல்லா திக்கானோன்னே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், வயிற்று வலிங்கிறது இருக்காது, சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் கொதிக்கட்டும். நம்ம இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கலாம். சிக்கன் கிரேவி இப்போது நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம லஞ்சுக்கு சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். கிரேவி தக்காளி நம்ம எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சதுனால எப்படி இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும், திக்காக நல்லாயிருக்கும். இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு நம்ம இதில் நெய் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். இப்போது இறக்கிடலாம், நிறுத்திடலாம். இதுமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரேவி இப்போ இறக்கி வச்சுட்டோம், பவுலுக்கு மாற்றிட்டோம். இது 2 வேளைக்கு சேர்த்து நான் செஞ்சுட்டேன். எங்கள் வீட்டுக்கு சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம். நம்ம சாதத்துக்காக நான் இப்போ செஞ்சுருக்கேன். இதுமாரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். நன்றி.